நீ திரள் நிதி திரட்டி உண்டு கொடுத்த வேண்டும் ஊருக்கு தெரியும். முறையீடாக பணம் செய்து முறையீடாக அரசியல் செய்து வாழ்க்கை நடத்துகிற ஒரு தரங்கட்ட வேண்டும் தமிழ்நாட்டுக்கு தெரியும். தாவேக்காவினுடைய வருகைக்கு பிறகு சீமான் அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இல்லை, அவர் கான்பிடண்டா இருக்காரு. இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் வந்தா ஊர்தாலியா இருக்க திட்டம் போடுறான். எவன்டையெல்லாம் ரூபா வாங்கினான்னு இப்பவுமே லிஸ்ட் எழுதிட்டு இருக்கானா. மதத்தை ஒழிச்சிட்டோம், சாதியை ஒழிச்சிட்டோம் சொல்றீங்க. ஆனா சினிமாவில விஜய் அப்படின்னு வச்ச பேரு ஏன் அரசியலுக்கு வரும்போது மட்டும் ஜோசப் விஜய்னு பேரு யூஸ் பண்றீங்க? சீமான் எவ்வளவு பெரிய பைத்தியம்னு உனக்கு தெரியுதா? இப்போ சர்டிபிகேட்ல என்ன பேர் இருக்கும்? உனக்கு இப்ப தாய்மாமன் அனிதா ராதாகிருஷ்ணன். நீ எத்தனை மாமா வாரான்னு தெரியாது உனக்கு. 5000 ஓட்டுள்ள ஒரு ஒன்றிய கவுன்சிலர் கூட வர முடியாத தமிழ்நாட்டு மக்களால் கைவிடப்பட்ட கோமாளி நீ. சட்டமன்றத்தில் என்ன கிழிக்க போற நீ? அடுத்து பேரெல்லாம் மாத்திடுறீங்க. காமராஜர் பேரை வச்சது ஒரு நாள் தாங்க முடியல, அப்படிதானே? காமராஜரை கௌரவிக்கலாம், காமராஜரை கொள்கை தலைவரா ஏற்றுக்கிட்டோம். நீ காமராஜரை இருட்டடிப்பு செய்தவன். ஒரு பக்கம் சீமான் அவர்கள் தலைவனுக்கும் நடிகனுக்கும் உங்களுக்கு எல்லாம் வித்தியாசம் தெரியாம நீங்க எல்லாம் நாட்டை கொடுத்துட்டீங்க, நாங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. சீமான் எங்க கஷ்டப்பட்டான்? 7000 ரூபாய்க்கு பிராண்ட் செட்டை போடுறான், 8000 ரூபாய்க்கு பிராண்டட் பேண்ட் போடுறான். அதுதான் அந்த கார் சொல்லும் போது அப்ப மத்தவங்களோட இதுல இருந்து நான் ஒன்னும் குடிய கெடுத்து ஏதோ தாலியா எடுத்து ஏதோ சொன்னாரு. அப்படியெல்லாம் நான் ஒன்னும். இந்த கார் யாரு தந்தா உனக்கு? உனக்கு எப்படி கார் வந்துச்சு? நாஞ்சில் சம்பத்து யூபர் புக் பண்ணி தான் வர்றேன். உனக்கு ஏதுடா காரு? உனக்கு ஏது வருமானம் சொல்லு. நீ ஊர்தாலியா இருக்கிறவன்னு உலகத்துக்கு தெரியும். நீ திரள் நிதி திரட்டி உண்டு கொடுத்த வேண்டும் ஊருக்கு தெரியும். முறையீடாக பணம் செய்து முறையீடாக அரசியல் செய்து வாழ்க்கை நடத்துகிற ஒரு தரங்கட்ட வேண்டும் தமிழ்நாட்டுக்கு தெரியும். 8% 4% குண்டி இருக்கிறது. தாவேக்காவினுடைய வருகைக்கு பிறகு சீமான் அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அவர் கான்பிடண்டா இருக்காரு. இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் வந்தா ஊர்தாலியா இருக்க திட்டம் போடுறான். எவன்டையெல்லாம் ரூபா வாங்கினான்னு இப்பவுமே லிஸ்ட் எழுதிட்டு இருக்கானா. யார்கிட்ட எல்லாம் ரூபா வாங்கினான்னு லிஸ்ட் தயாராயிட்டு இருக்கு. அதுக்காக இடைத்தேர்தல் பணம் தான், அவனுக்கு பணம் தான் குறிக்கோள். இல்லையே, சட்டமன்றத்துக்குள்ள போறதுதான் அவரோட குறிக்கோள். அதுக்காக பொது வேட்பாளராக கூட அவர் பொது வேட்பாளராக இவனை நிறுத்துவதற்கு திமுக அறிவிக்குமா? பொது வேட்பாளர் என்று இவனை இபிஎஸ் அதிமுக அறிவிக்குமா? உத்தரவாதம் உண்டா? நீ பொது வேட்பாளர்னா நீ யாரு? நீ அப்படி ஒரு தியாகியா? நீ யோக்கியனா? நீ தமிழ்நாட்டுல பொது வேட்பாளராக நின்று வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு உனக்கு தமிழ்நாட்டு அரசியல் உனக்கு எந்த இடம் இருக்கு? மதத்தை ஒழிச்சிட்டோம், சாதியை ஒழிச்சிட்டோம் சொல்றீங்க. ஆனா சினிமாவில விஜய் அப்படின்னு வச்ச பேரு ஏன் அரசியலுக்கு வரும்போது மட்டும் ஜோசப் விஜய்னு பேரு யூஸ் பண்றீங்க? சீமான் எவ்வளவு பெரிய பைத்தியம்னு உனக்கு தெரியுதா? இப்போ சர்டிபிகேட்ல என்ன பேர் இருக்கும்? என் பேரு நாஞ்சில் சம்பத்து. கேட்டீங்களா? சர்டிபிகேட்ல என் பேர் சம்பத் பாஸ்கரன், எங்க அப்பா பேர். நான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன். சம்பத் பாஸ்கரன் தான் நான் டிக்கெட் எடுத்தேன். நான் நாஞ்சில் சம்பத்துக்கு டிக்கெட் எடுத்தா எனக்கு டிக்கெட் தருவானா? டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுமா? அப்ப அவரும் செந்தமிழன் சீமான் அப்படின்னு அரசியலுக்காக தான் வச்சிருக்காரு. செந்தமிழனா? சரி, நீ முதல்ல செந்தமிழ் உனக்கு வருமா? உனக்கு இல்லையா? அவர் ஸ்பீச் அவ்வளவு பேர் ரசிக்கிறாங்க. ஒரு பேரும் ரசிக்க மாட்டான். ரசிக்கும்படியா பேசுறியா? ரசிக்கும்படியா பேச தெரியுமா? 4000 இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்கிற அதான் திட்டம். இளைஞர்களை வேலை கொடு, வேலை கொடு அப்படின்னு கையை எதுக்கு தூக்குறாங்க? தண்ணி போட்டுட்டு பேசுறேன்னு அர்த்தம். ஒரு தலைவன்னா நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப வெறும் 4000 ரூபாய் கொடுத்தா அது தற்காலிகமா தற்காலிகமாக வேலை தேடுவதற்கு. நீ வேலை தேடினவனா? நீ நாஞ்சில் சம்பத்து வேலை தேடினவன். வேலை தேடுதுன்னா என்னன்னு தெரியுமா? வேலைகளை உருவாக்கணும் அப்படிங்கிற. வேலை தேடுதுன்னா என்ன தெரியுமா? எங்கேயாவது வேலை இருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் கிடைச்சா அவனுக்கு நம்ம மனு போடணும். மனு போடுறதுக்கு என்ன செய்யணும்? கவர் வாங்கணும். அக்னாலஜ்மெண்ட் போஸ்ட் ஆபீஸ்ல போய் நிக்கணும். அக்னாலஜ்மெண்டோட கவர் அனுப்பணும். அந்த அக்னாலஜ்மெண்ட் எப்போ அவனோட காத்திருக்கணும். ஆகவே வேலை தேடுவதற்கே காசு வேணும். அதுக்குதான் அந்த 4000 ரூபாய். அதுக்குதான் அந்த 4000 ரூபாய். நீ வேலை தேடினவனா? நீ வீரமை சிந்தாம சம்பாதிச்சவன். உனக்கு இப்ப தாய்மாமன் அனிதா ராதாகிருஷ்ணன். நீ எத்தனை மாமா வாரான்னு தெரியாது உனக்கு.
கார் வாங்குனதுனால பொறாமப்பட்டு பேசுறீங்களா? நீ கார் ஃப்ளைட்டே வாங்குவேன். வாங்கு, ஃப்ளைட்டே வாங்கு. உனக்கு உனக்கு வலிமை இருக்குமானா வாங்கு, பறந்து போ. தமிழ்நாட்டு அரசியல உனக்கு இடம் இல்லை, அது மட்டும் முக்கியம். உண்மை இல்ல. அவரை வந்து சட்டமன்றத்துக்குள்ள எப்படியாவது போயிரு. சட்டமன்றத்துல போனா என்ன எரிமலை வெடிச்சிருமா, பூகம்பம் நடந்துருமா, புயல் வீசிருமா? நீயே புண்ணாக்கு. அரசியல், தமிழ்நாட்டு அரசியல்ல நீ ஒரு புறம்போக்கு. 5000 ஓட்டுள்ள ஒரு ஒன்றிய கவுன்சிலர் கூட வர முடியாத தமிழ்நாட்டு மக்களால் கைவிடப்பட்ட கோமாளி நீ. நீ சட்டமன்றத்துல வந்து என்ன கிழிக்க போற? நீ சிஎம் விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுறதுக்கு வந்து அவரால் தான் வந்து முடியும். அவ்வளோ சிறந்த பேச்சாளர், அவரால் தான் டஃப்பா ஃபைட் பண்ண முடியும் விஜய் அவர்களோட அப்படிங்கிற மாதிரி ஒரு. வெளியிலேயே பேச, இப்பவுமே பேசு, நானே பதில் தரேன். சிஎம்க்கு எதிர்த்து நீ பேசி பாரு, நானே பதில் தரேன். அடுத்து கொளத்தூர்ல வந்து இவிஎம் மெஷின்ஸ் எண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப வந்து அதாவது திமுகவை ஆதரிக்கிற பத்திரிகையாளர்கள் கூட சொல்றாங்க, அப்போ வந்து தாவேகா வந்து மோசடி பண்ணி தான் வந்து ஜெயிச்சிருக்கு. இவிஎம் மெஷின்ல வந்து தாவேகாவா தேர்தல் நடந்துச்சு. இவிஎம் மெஷின்ல வந்து தேர்தல் நடத்துறது தாவேகாவா? தேர்தல் நடத்துறது தேர்தல் ஆணையம், நாங்களா நடத்தணும். ஆனா பாருங்க, கொளத்தூர்ல வந்து திருப்பி இவிஎம் மெஷின்ஸை எடுத்து எப்படி இவ்வளோ செஞ்சுட்டு எங்க தலைவர் வந்து தோக்குறாரு அப்படிங்கறத நம்ப முடியாம அவங்க வந்து திருப்பியும் வந்து இவிஎம் மெஷின்ஸை சோதனை பண்ண சொல்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் பண்ண சொல்லுங்க. அதோட தமிழ்நாடு முழுவதும் பண்ணீங்கன்னா நாங்க 150 தொகுதி எங்களுக்கு வரும். ஏதாவது புதுசா ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா போய் ஆய்வு பண்ணா என்ன? அத வந்து சிஎம் பண்ண மாட்டாங்க. நாங்க எங்களோட மெட்ரோ ஸ்கீம்ல நாங்க ஓபன் பண்ணி வச்ச மெட்ரோ ட்ரெயின்ல வந்து அவர் போறாரு. அப்புறம் மெட்ரோ அங்க மேம்பாலத்துல போயிட்டு நாங்க கட்டின மேம்பாலம் அவர் போயிட்டு ஆய்வு பண்றாரு. அவரே எட்டி பார்க்கும் போது அவர் யோசிக்கிறாரா, சிஎம் விஜய் அவர்கள் யோசிக்கிறாரா, எதுக்கு மக்களே எனக்கு ஓட்டு போட்டீங்க? அதான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செஞ்சிருக்காங்கல்ல திமுக. செஞ்சிருக்காங்க. 4000 கோடி ரூபாய் ரோட்ல அடிச்சாங்க. வெள்ளியினால நாற்காலி போட்டு கொடுத்தான். செந்தில் பாலாஜி அவர்கள் கூட வந்து பேட்டி கொடுக்குறாங்க. ஒரே பழிவாங்கிற நோக்கம், ஒரு விமர்சனம்னு ஒண்ணு வச்சாலே வந்து கைது பண்றதுதான் வந்து தாவேகாவோட வேலை. நீ 10 ரூபா வாங்கலைன்னு சொல்லு பாட்டிலுக்கு. நீ வாக்காளர்களுக்கு வெள்ளி கொலுசு கொடுக்கலன்னு சொல்லு. 6000 ரூபாயும் 1/2 கிராம் தங்கமும் கொடுக்கலன்னு சொல்லு. நான் யோக்கியன்னு சொல்லு. ஒண்ணு சொன்னா நான் யோக்கியன்னு மட்டும் சொல்லு. உனக்கு தங்கத்துல நாற்காலி செய்து நான் தாரேன், நான் யோக்கியன் அப்படின்னு சொல்லு. தாவேகா அரசு மேல ரீசெண்டா வந்து ஒரு குறை சொன்னது என்னன்னா, 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடங்களை வந்து தாரை வார்த்தது தாவேகா அரசு. அங்க வந்து கோர்ட்ல வந்து வாதாடுறதுக்கு கூட வக்கீல் தேடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் ஒருத்தங்களே வந்துட்டு பேட்டி கொடுத்திருந்தாங்க. கோர்ட் ப்ரொசீஜர்ல இருக்கிற குறை. ஏன்னா அந்த நேரத்துல வேலை செய்யல, அந்த நேரத்துல அதனால ஆஜராகி முடியல. அது டெக்னிக்கல் குறைபாடு, அதை சரி செய்துக்கிடலாம். நாங்கள் இப்பொழுது உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கிறோம். தேர்ந்த வழக்கறிஞரை வைத்திருக்கிறோம். ஏற்கனவே திமுக ஆட்சியில் 2 முறை இது மாதிரி நடந்திருக்கு, இப்பொழுதும் நடந்திருக்கிறது. இதை மீட்பதற்கான போராட்டத்தில் எங்கள் மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் மதிப்பிற்குரிய அருண்ராஜ் ஐயாரஸ் தீவிரமாக இங்கே அவரை சந்திச்சு தான் உங்கள்கிட்ட பேட்டி வரேன். அவர் டெல்லியிலேயே அதற்கான வேலை பார்த்துட்டு தான் அங்கே வந்திருக்காரு. அப்போ வந்து சீக்கிரமா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்து பேரெல்லாம் மாத்திடுறீங்க. தாய்மானவர் திட்டம் பேரை மாத்திடுறீங்க, அப்புறம் வந்து காலை உணவு திட்டம் பேரை மாத்திடுறீங்க. அப்ப வந்து அந்த பழிவாங்கும் அரசியலை தான் விஜய் அவர்கள் காமராஜர் பேரை வச்சது ஒரு நாள் தாங்க முடியல, அப்படிதானே? முக ஸ்டாலின் காலை உணவு திட்டம் கூட வைக்கல. அதுல வந்து முதலமைச்சரோட காலை உணவு திட்டம்னு இருக்கு. அத கூட ஏன் வந்து காமராஜர் அப்படின்னு ஏன் சேஞ்ச் பண்ணீங்க? அப்போ ஒரு இன்டென்ஷனோட பண்ணாங்க. காமராஜரை கௌரவிக்கிறோம், காமராஜரை கொள்கை தலைவரா ஏற்றுக்கிட்டோம். நீ காமராஜரை இருட்டடிப்பு செய்தவன். இப்ப மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் அப்படின்னா, காலை உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தது யாரு? முக ஸ்டாலின். அவரோட திட்டத்துல போயிட்டு நீங்க வந்து அவரோட பேரை வைக்காம ஏன் காமராஜர் பேர் வைக்கிறீங்க? அப்போ வந்து உங்களுக்கு பழிவாங்குற ஒரு நோக்கம் வந்து அதுல இருக்கு. பழிவாங்க வேணும்னாலும் அதுக்கு ஒரு தகுதி வேணும். திமுகவுக்கு அந்த தகுதி இல்லை. நீ குளத்தூர்லயே கரை சேரல, குளத்தூர்லயே உனக்கு கொத்து புரோட்டா தான் போட்டாங்க.
நீ ஒன்ன பழிவாங்க என்ன இருக்கு? அவ்வளவுதான். அப்ப வந்து அடுத்து நாளைக்கு வந்து பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நான் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கும் போது அப்ப எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்களே, எல்லாருமே வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரை பாக்குறாங்க. சின்ன குழந்தைகள்ல இருந்து விஜய் அவர்களுக்காக பாக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து நாளைக்கு உள்ள வரலன்னா அப்ப வந்து அவங்க தரப்புல இருந்து என்ன கருத்து அப்படிங்கறதே வரணும். எதிர்கட்சி தரப்புல இருந்து அவங்க தலைவரையே கைது பண்ணி இன்னைக்கு உள்ள வச்சிட்டீங்க, நாளைக்கு அவர் வரவிடாம பண்றீங்க அப்படிங்கும்போது அப்ப வந்து அது அந்த இடத்தை பேசுவதற்கு விஜயை காலம் தகுதி உள்ள ஐபிரிசாமி இருக்கிறார். விஜயை காலம் தகுதி உள்ள திமுகவின் முதன்மை செயலாளர் கே நேரு இருக்கிறார். பல முறை சட்டமன்றத்தில் வந்து தொடர்ந்து ஒட்டஞ்சித்திரத்தில் வெற்றி பெற்ற சக்கரபாணி இருக்கிறார். கேள்விகளை கூர்மையாக கேட்கிற ஆற்றல் பெற்ற சிவசங்கர் இருக்கிறார். விஜய் வராமல் இருந்தால் திமுகவுக்கு நல்லது, தகுதி உள்ளவர்கள் கொண்டாடப்படுவார்கள். உதயநிதி வராமல் இருந்தார். அப்ப வந்து அவங்க தரப்புல வந்து நாளைக்கு வந்து எதிர்ப்புகள் எல்லாம் தெரிவிக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அதனாலதான் வந்து இந்த மாதிரி தெரிவிக்கட்டும், அதை எதிர்கொள்ளும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து அந்த மின்சார பிரச்சனை அப்படிங்கறதா வந்து ஒவ்வொரு பொதுமக்களே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப கூடுதல் கட்டணம் தான் வசூலிக்கப்பட்டதாங்கிறதுக்கு ஏன் விளக்கம் தர மாட்டேங்கிறீங்க தாவேகா? இல்ல, இன்னைக்கு அது எந்தெந்த மீட்டர்ல அதிகம் வசூலித்தாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் இன்னைக்கு நேரடியா போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. 3.7 லட்சம் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. 3.7 லட்சம் பேருக்கு வீட்டுக்கு நேரடியா விசாரணை போயிட்டு இருக்காங்க. அதிகம் வசூலித்தால் அதை திரும்ப கொடுப்பாங்க. இப்ப அடுத்ததா விஜய பிரபாகரன் அவர்கள் அவங்க வந்து ரீசெண்டா பேசும்போது எல்லாருமே சொல்றாங்க, இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நியூஸ் வருதுன்னா அடுத்து விஜய பிரபாகரன் அவர்கள் தான் டார்கெட்டா. ஏன்னா வந்து அவங்க ரீசெண்டா பேசும்போது சொன்னாங்க, அதாவது கரூர்ல வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சிக்கும் போது விஜய் அவர்கள் சொன்னது வந்து நிக்காம ஓடு ஓடுன்னு எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னு அந்த பாட்டு பாடி காமிச்சாங்க. அதே மாதிரி பாட்டு பாடி இப்ப வந்து காவிரியில வந்து பிரச்சனை அப்படிங்கும் போது அங்க இருந்து தண்ணி தர மாட்டேறாங்க, இப்ப வந்து எல்லாரும் கர்நாடகாவுக்கு ஓடுங்க, தில்லு இருந்தா வந்து தாவேகால இருந்து எல்லாரும் ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விமர்சனத்தை வச்சு பேதையின் புலம்பலாகத்தான் நான் பார்க்கிறேன். விஜய் பிரபாகரன் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் எதிராக அந்த தோற்று போன அந்த விரக்தியில் இருந்து அவர் இன்னும் மீண்டு வரவில்லை. அவருடைய தாயார் பிரேமலதா ஓகனைக்கலுக்கு போனாங்க, பாத்தீங்களா? அது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில ஓகனைக்கல் இருந்து தண்ணி எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறாங்க. எங்களை பார்த்து சொல்லுகிற பிரபாகரன் தன்னுடைய தாய் பிரேமலதாவை பார்த்து இது சொல்லியிருக்கோம். எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க கர்நாடகா காவிரி தண்ணீர் பிரச்சனை தெளிவாக இருக்கும். தீர்ப்பு தமிழர்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும், உச்ச நீதிமன்றம் தரும் என்ற நம்பிக்கையில் இருக்கும். யார் வஞ்சித்தாலும் இன்றைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது கபினி அணையிலிருந்து. ஆகவே காலமும் இயற்கையும் விஜய்க்கு பக்கம்தான் நிற்கும் என்பதை வரும் நாட்கள்ல நாடு உணரும், நீங்களும் உணரும்.